இப்போ ஸ்லீவ் எடுக்கும்போது கட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் ஸ்லீவ் எடுக்கிறேன், அதே மாதிரி தான் வச்சு இப்படி போட்டுருந்தேன். ஸ்லீவ் எடுத்துட்டேன். இப்போ சென்டர் மார்க் பண்ணி லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் கழுத்து பீஸுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ கழுத்து பீஸு முடிஞ்ச அளவு வந்து விட்டு இல்லாமல் எடுங்க, அதுதான் அழகாக இருக்கும். எனக்கு இந்த 16 இருந்தால் சரியாக வரும், 18 இருக்குது. ஓகே, எனக்கு விட்டு இல்லாமல் இது கிடைக்குது. இப்போ கழுத்து பீஸ் எடுத்துட்டேன். இப்போ நெஞ்சு பாட்டு, நெஞ்சில் ஒரு பிட்டு பீஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். 8 இன்ச்சு இருந்தால் போதும் அதுக்கு. ஓகே, எடுத்துட்டேங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி அயன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதை கவனமாக பாருங்கள். நான் வெட்டினது தப்பாக இருந்தால் ஸ்டிச் பண்ணது கரெக்டாக வந்து சேராது. வெட்டினது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணது கரெக்டாக சேரும். யாரும் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கவும் மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். நானும் ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் ஸ்டோரேஜ் முடிஞ்சாலும் அப்படியே நிப்பாட்டிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி தான் வரப்போகிறேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் வேர்க்குது, ஃபேன் போட்டுக்கிறேன். வாங்க ஸ்டிச் பண்ணுவோம். முதல் முன்னாடி பக்கத்தை எடுத்துக்கிறேன்.
பார்த்தீங்களாங்க, இப்படி தாங்க கீழே நூல் இதாகிடுச்சு. எல்லாமே செட் பண்ணி தான் வச்சுருந்தேன், திருப்பி இதாகிடுச்சு. பண்ணிட்டேன். இப்போ இதில் 2ல் 1 எடுத்திருக்கேன். இப்போ இது இப்படி வச்சு பார்க்குறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. கரெக்டாக இப்படி மடிச்சுக்குங்க. மடித்து சும்மா அப்படிங்க வச்சுட்டு அந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் அடிங்க, ரொம்பலாம் அடிக்க வேணாம். துணியை மட்டும் இழுக்காதீங்க. எக்காரத்தை கொண்டு துணியை மட்டும் இழுக்காமல் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். அடிச்சாச்சு. இப்போ என்றைக்குமே இது பண்ணிவிட்டு இந்த இடத்த லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இது நிறையா பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன தப்பு இருந்தாலுமே அதை உடனே நான் சரி பண்ணி தான் அப்டேட் பண்ணுறேன். நானே தான் சரி பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதை சரி பண்ணுறேன். அது எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இருந்தாலும் அதெல்லாம் பாருங்கள். தப்பு நடக்காமலாம் இருக்காது, தப்புகள் நடக்கும். அது எல்லாமே நம்ம எப்படி சரி பண்ணுறன்றதை நீங்கள் பார்த்து சரி பண்ணிடுங்க. இன்றைக்கி இது மடித்து தைக்கும்போது இந்த இடத்த நம்ம ஒரு கையை வச்சு இப்படி தேய்ச்சிக்கிட்டு வாங்க. அப்படியே மடிக்காதீங்க, ஏன்னா சுருங்கல் விழுகும். சுருங்கல் விழுகாத அளவுக்கு இப்படி மடிச்சுக்குங்க. மடித்து இப்படி தைங்க. தைச்சிங்கன்னா சுருங்கல் விழுகாது. அந்த இடத்துல தேய்க்கும் போது சூப்பராக இருக்கும். இப்போ
பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு சுருங்கல் இல்லாமல் தான் தைச்சிருப்பேன். இதில் தேய்ச்சிட்டா இன்னும் அப்படியே சுத்தம் அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கணும். என்றைக்குமே தைச்சிட்டு